வணக்கம். நான் உங்கள் ராகவ் குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட்டு இங்க பார்க்க போற படம் குபேரா. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, பாக்யராஜ் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இத வந்து சேகர் பொம்முலு இந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது அடிப்படையில வந்து ஒரு தெலுங்கு ஆந்திரால இருந்து வந்த ஒரு படம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ வந்து பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமா ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடற்கரையில ஒரு எண்ணெய தேடிக்கிட்டு இருக்க ஒரு இந்திய கப்பல். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஒரு இடத்துல வந்து நமக்கு ஆயில் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அத உடனே ஒரு ஒரு பெரிய கார்ப்பரேட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த கார்ப்பரேட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய மத்த எல்லாரையும் வந்து காலி பண்ணிருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே. இந்த ஒட்டுமொத்த ஆயிலும் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிறாரு. ஸோ அதையும் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கான ஒரு இந்த எண்ணெய எடுக்கிறதுக்கான ஒரு டீலிங்க வந்து ஒரு மினிஸ்டர்ட்ட கேட்கறாங்க. அவர் மினிஸ்டருக்கு நாங்க பணம் தர்றோம். ஆனா ஒட்டு மொத்தமா இந்த எல்லா ஒரு ஆயிலையும் நாங்களே எடுத்துக்கிறோம். அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. அதுக்கு மினிஸ்டர் என்ன சொல்றாரு, அதுக்கான போக்குவரத்து இருக்கு இல்லையா? அத எப்படி பண்ண போறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில பணங்கள் வந்து வெளிநாட்ல இருக்கு. இங்க வந்து சில பேர்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பணத்த வந்து கருப்பு பணமா உள்ள வந்து அதுக்கு அவங்க பேர்ல அக்கவுண்ட்ல போட்டு அத வெள்ளையா மாத்திரலாம், ஒயிட்டா மாத்திரலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன செய்யலாம்? அத ஒயிட்டா யார் மாத்துவா? அந்த வேலைகள யார் செய்வா? அப்படின்றபோது ஒருத்தர் இருக்காரு. அத செய்யக்கூடியவர் வந்து இப்போ வந்து ஜெயில்ல இருக்காரு. அவர் ஒரு எக்ஸ் சிபிஐ ஆஃபீசர் அப்படிங்கிறாங்க. அவர போய் இந்த கார்ப்பரேட்ல இருக்கக்கூடிய பெரிய தல வந்து என்ன பண்றாரு, அந்த கார்ப்பரேட் காரர் வந்து பெரிய எடுக்குறாரு. ஜெயில்ல போய் அவர்கிட்ட பேசி, அவர வந்து வெளியில கொண்டு வராரு. அது யாருன்னா, நம்ம நாகார்ஜுனா எக்ஸ் சிபிஐ ஆஃபீசர். அவர் ஒரு அட்வைஸ் சொன்னாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உங்களுக்கான நம்பிக்கையான ஆட்களால தான் செய்ய முடியும். இதுக்கு வந்து உங்களுக்கு 4 பினாமிய செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, என்கிட்ட நம்பிக்கையான ஆட்கள் இல்ல அப்படிங்கிறாரு அந்த கார்ப்பரேட் குரூப்பு. உடனே 4 பிச்சைக்காரங்கள தேர்ந்தெடுங்க. அந்த 4 பிச்சைக்காரங்களுக்கு எந்த ஐடென்டிட்டியுமே நார்மலாவே இருக்காது. நம்மளே அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டிய கிரியேட் பண்ணுவோம். பணம் டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்கள வந்து அனுப்பிருவோம். அவங்க 4 பேருக்கும் 4 கம்பெனி இருக்கிற மாரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இவங்களும் ஓகே சொல்லிட்டு இந்தியாவுடைய 4 திசைகள்ல 4 பிச்சைக்காரர்கள சம்மந்தம் இல்லாத இடத்துல இருந்து எடுக்குறாங்க. ஒருத்தர வந்து திருப்பதியில இருந்து எடுக்குறாங்க. ஒருத்தர நேபாள்ல இருந்து எடுக்குறாங்க. ஒருத்தர கேரளால இருந்து எடுக்குறாங்க. ஒருத்தர நார்த் இந்தியால இருந்து ஒரு லேடி எடுக்குறாங்க. இந்த நம்ம திருப்பதியில இருந்து எடுக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுஷ். அவர் பேரு வந்து தேவா. அவர வந்து கொண்டு வந்து இவங்க 4 பேரையும் ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு 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 ரிசார்ட்ல தங்க வச்சு அவங்கள வந்து ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. எப்படியெல்லாம் பேசணும்? எப்படியெல்லாம் பேங்க்குக்கு போய் உங்க 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 அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணணும்? நீங்க உங்க பேர்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்ண போறாங்க? இந்த மாரி சில விளக்கங்கள்லாம் விளக்கி சொல்றாங்க. இந்த கார்ப்பரேட் என்ன பண்றாரு, இந்த பெரிய தல அவரு ஒரு முக்கியமான விஷயத்த யோசிக்கிறாரு. இவங்கள வந்து ஃபோட்டோ ஐடென்டிட்டிலாம் எடுக்குறாரு. இவங்க பேர்ல ஆதார் கிரியேட் பண்றாரு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் பணத்த வந்து இவங்க பேர்ல போடுறாரு. ஒயிட்டா மாத்துறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. முடியிற தருவாயில இவங்கள கூட்டிட்டு போய் கொலை பண்ணிடுறாரு. இப்படி முதல்ல ஒருத்தர கொலை பண்ணிடுறாரு, மலையாளிய. 2வதா இருக்கக்கூடிய நேபாளியையும் கொலை பண்ணிடுறாரு. அப்பதான் வந்து இவருக்கு வந்து நம்ம தனுஷுக்கு ஒரு சந்தேகம் வருது. யாரு இவங்கலாம் காணாம போனாங்களே, என்ன சார் ஆச்சு? அப்படின்னு நாகார்ஜுனாட்ட கேட்கிறாரு. நாகார்ஜுனாவுக்கே அப்பதான் விஷயம் தெரியுது. நம்மள மீறி இந்த இந்த கொலைகள்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இந்த இவங்களுக்கு கார்ப்பரேட் ஆளுகளுக்கும், இந்த நாகார்ஜுனாவுக்கும் சண்டை வருது. இந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, தனுஷ் இவங்களிடம் தப்பிச்செந்து வேற இடத்துக்கு போயிடுறாரு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, தனுஷினுடைய அதனுடைய முகத்த வந்து ஸ்கேன் பண்ணா தான், அந்த அமௌண்ட்ல லாக்கர்லேருந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தனுஷ் அவங்களுக்கு தேவை. அதுவும் உயிரோட தேவை. ஆனா அவர் தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ இவர் போலீஸ்க்கு போயிட்டாலும் இந்த விஷயம் வந்து வெளியில வந்துரும். இது வெளியவும் போகக்கூடாது. இவர எப்படி லாக் பண்றது அப்படின்னு தேடுறாங்க. தனுஷ் அந்த இடத்துல இருந்து பல இடங்களுக்கு வந்து போறாரு. அவர விரட்டிக்கிட்டு இந்த டீம் போகுது. கடைசியில என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த கதை. இன் பிட்வீன் டைம் இன்னொரு ஒரு லேடி இருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க வந்து கர்ப்பிணி பெண்ணா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு குழந்தை பிறந்ததா இல்லையா? இதெல்லாம் இந்த படத்துல ஒரு தகவலா இருக்கு. இது ஒரு கண்டிப்பா சொல்றேன். இது வந்து ஒரு மாற்று சிந்தனை கொண்ட ஒரு படம். இந்த மாரி ஒரு படம் வந்து யோசிக்கிறது கஷ்டம். நம்ம பிச்சைக்காரர் தனுஷ் அப்படின்னு சொன்ன உடனே, ஏதாவது ஒரு இடத்துல வந்து வில்லன்கள போய் அடிப்பாரு, வில்லன்கள புரட்டி எடுப்பாரு, இப்படிலாம் நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த மாரிலாம் எந்த காட்சி சினிமாத்தனமா எந்த காட்சிகளுமே இல்ல. அவர் வந்து படம் ஆரம்பித்தது முதல் முடியும் வரை அவர் வந்து ஒரு பிச்சைக்காரரா தான் வாழ்ந்து முடிவுல வந்து அவர் மாறுறாரே தவிர, இடைப்பட்ட காலத்துல தன்னை அடிச்சவங்களையோ, தன்னை வந்து ஏதாவது பண்ணா அவங்கள திருப்பி அடிக்கிறதோ, 10 பேர புரட்டி எடுக்கிறது அந்த மாரி காட்சிகள்லாம் எதுவுமே இல்ல. இன்னும் சொல்லப்போனா இந்த படத்துல பெரிய அளவுல சண்டை காட்சிகளே இல்ல. ஒரு ஆந்திரால இருந்து ரத்தம்,
அதே மாரி வந்து ஒரு நம்ம கண்ணு கூச செய்ற அளவுக்கு இருக்கக்கூடிய கிளாமர் காட்சிகள் இல்லாம ஒரு ஆந்திராலருந்து ஒரு தெலுங்கு படம் பாணியில ஒரு படம் வந்திருக்கு. ரொம்ப இயல்பாவே தனுஷ் வந்து நல்லாவே நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப கேஷுவலா இருக்கு. ரொம்ப ஷார்ப்பா அவர் டயலாக் பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே இந்த தனுஷ் இந்த இந்த பிச்சைக்காரர் கேரக்டர வந்து உள்வாங்கி நல்லா நடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். நிச்சயமா வேற எந்த ஒரு ஆக்டரையும் இன்னைக்கு இருக்கிறவங்கள அந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்க்க முடியல. ரொம்பவே நல்லாவே இந்த டைரக்டர் படத்துடைய டைரக்டர் வந்து சேகர் பொம்முலு வந்து குடுத்துருக்காரு. நல்லா அவர்ட்ட இருந்து வேலைகள வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நாகார்ஜுனா ரொம்ப கேஷுவலா நடிச்சிருக்காரு. அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட ஒரு 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 நடிப்புல ஒரு வேகம் இருக்கும். இந்த தடவ அவருடைய நடிப்புல பார்த்தீங்கன்னா, ஒரு நிதானம் இருக்கு. ஒரு மெச்சூர்டா இருக்காரு. ஒரு ஒரு மிடில் ஏஜ்ல ஒரு 50 வயசுக்கு மேல ஒரு கொஞ்சம் வருஷம் ஜெயில்ல இருந்த ஒரு ஆள் வந்து எப்படி இருப்பாரோ, அதே மாரி மெச்சூர்டா இருக்காரு. ரொம்ப நல்லா வந்து நிதானமா டயலாக்க பேசுறாரு. எப்பயுமே அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு படபடப்பு இருக்கும். அவர்ட்ட ஒரு வேகம். இந்த இடத்துல ஒரு ரொம்ப நிதானமா இருக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு காட்ஃபாதர் மாரி ஒரு கேரக்டர்ல வந்து பண்ணியிருக்காரு. நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நிச்சயமா நாகார்ஜுனாவுக்கு இதுவரை நாகார்ஜுனாவ இந்த ஒரு கோணத்துல நம்ம அதிகமா பார்த்தது கிடையாது. தனுஷையுமே நம்ம வந்து பார்த்தது கிடையாது. நிச்சயமா சொல்லலாம். தனுஷுக்கு வந்து ஒரு 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 சில ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு 3, 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு வெற்றி படத்த அவர் குடுத்திருக்காரு. வெற்றி படம் என்பது சொல்வத விட ரொம்ப நல்ல கதையில தேர்ந்தெடுத்திருக்காரு. ஒட்டுமொத்தமா இந்த படம் அதை நோக்கி நகருது. இந்த தனுஷ பிடிக்கிறதும், தனுஷ்ட்ட இருந்து இத வாங்குறதுமா இந்த படம் போறது. இன் பிட்வீன் டைம் வந்து ராஷ்மிகா மந்தனா வந்து அந்த படத்துல வர்றாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பெரிய ஹீரோ படத்துல ஹீரோயினுக்கு பெரிய வேலைகள் எதுவும் இருக்காது. வருவாங்க, ஏதோ பிடிக்குதோ பிடிக்கலையோ ஹீரோயின் வந்து அந்த ஒண்ணு ஹீரோ ஹீரோயின லவ் பண்ணுவாங்க. இல்ல ஹீரோயின் ஹீரோவ லவ் பண்ணுவாங்க. இந்த மாரி இந்த கதை இல்ல. ஆல்ரெடி ராஷ்மிகா மந்தனா வேற ஒருத்தர லவ் பண்ணி அவங்க வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்க விட்டு போயிறாரு. அந்த இடத்துல தான் தனுஷோட அறிமுகமே கிடைக்குது. தனுஷ் இவர காப்பாத்துறாரு. ஆட்டோமேட்டிக்கா வந்து இவர்ட்ட ஒரு அன்பு வருது. இன்னமும் சொல்லப்போனா படம் முடியறதுக்கு சில காட்சிகள் முன்னாடி வரைக்கும், "என் வாழ்க்கையில வராத, என்னைய உனக்கு பிடிக்காத போ" அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஒரு இடத்துல மனம் மாறுறாங்க. அதான் அந்த படத்தினுடைய கதை. இயல்பாவே வந்து அந்த கதைக்கு தேவையா தான் அந்த கேரக்டரே வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த படத்தில நடிச்ச எல்லாருமே ரொம்பவே நல்லா நடிச்சாங்கன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, அந்த கர்ப்பிணி பெண்ணா நடிச்சவங்க. வில்லனா வந்து ஒருத்தர் நார்த் இந்தியன் நடிச்சிருக்காரு. ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். வில்லன் கதாபாத்திரம் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்றத பொறுத்து தான் ஒரு படத்தினுடைய வெற்றி வரும். இந்த படத்தில வில்லன் கதாபாத்திரம் வந்து தான் எடுத்துக்கிட்ட வேலைய வந்து மாறி எங்கேயுமே போகல. அதனுடைய கதாபாத்திர வடிவமைப்பு வந்துவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பெரிய அளவுல வந்து குறைகள் இந்த படத்தில இல்ல. ஒளிப்பதிவு ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாரி குறிப்பா பார்த்தீங்கன்னா, தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பின்னணி இசை வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. படம் பல ஊர்கள வந்து தாண்டுது. நம்ம திருப்பதியில இருக்கு, பாம்பேல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பல்வேறு இடங்களுக்கு கதைகள் வந்து நகருது. அதுக்கேத்த மாரி நம்மளும் அத வேகமா அந்த படத்தினுடைய கதைக்குள்ள நம்மள ஒன்றிக்கணும். ஸோ படம் ஆரம்பிச்சு 15, 20 நிமிஷத்துக்குள்ள வேகமா படம் போக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமா அப்படியே ஸ்லோ ஸ்பீட்ல போய் படம் வந்து முடியுது. கொஞ்சம் ஒரு ஃபீல் குட் மூவியா இந்த படம் இருக்கு. இதுல வந்து ரொம்ப பெரிய ஆக்ஷனோ, இல்ல ஒரு படபடப்பான காட்சிகளோ இல்லாம, ஒரு பெரிய 2 பெரிய ஹீரோஸ் சேர்ந்து, ஒரு ஆக்ஷனையும் தாண்டி, ஒரு ரொமான்டிக் இதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃபீல் குட் மூவிய குடுத்துருக்காங்க. ஒரு எமோஷனல் பில்டப்ல ஒரு ஒரு மூவிய குடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன தேவையோ, அத கரெக்ட்டா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் ஒரு குபேரா வித்தியாசமான படம். தனுஷ் கேரக்டர்லயும் சரி, நாகார்ஜுனா கேரக்டர்லயும் சரி, அவருடைய வாழ்க்கையில இது வந்து கண்டிப்பா இந்த மாரி ஒரு கேரக்டர வந்து எடுத்து பண்ணியிருப்பாங்கன்றது நமக்கு தெரியல. கண்டிப்பா அது வந்து குபேரா படத்த தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். இது கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். நிச்சயமா வந்து ஒரு தமிழ் சினிமால அல்லது தெலுங்கு சினிமால, தென்னிந்திய சினிமால ஒரு முக்கியமான படமா குபேரா வந்திருக்கு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களிடம் விடைபெறுவது தீபிகா அதிர்வலுக்காக ராகவ் குமார்.